நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் வாழ்க்கை மாறவே இல்லையா? அப்படின்னா பிரச்சனை என்னன்னே கண்டுபிடிக்காம, ஏதேதோ ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள். ஆமாம், நீங்கள் பேசிக்கலி என்ன பண்ணுறீங்கன்னா, கண்ணாடிக்கு முன்னாடி இருக்கிற இமேஜை மாற்றாம கண்ணாடியை போட்டு தேய் தேய்ன்னு தேய்ச்சி க்ளீன் பண்ணுறீங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது நீங்கள் தினமும் பார்க்குற உங்கள் கண்ணாடியில் தெரிகிற ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி. அந்த ரிஃப்ளெக்ஷனை நீங்கள் நேரடியாக மாற்ற முடியாது. அதுக்கு முன்னாடி இருக்கிற இமேஜை தான் நீங்கள் மாற்றணும். அந்த இமேஜ் தான் உங்கள் மைண்டு. முக்கியமாக உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற நம்பிக்கைகள் தான் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், என்னால் முடியாது, எனக்கு திறமையே இல்லை, என்னால் பெருசாக எதையும் சாதிக்க முடியாது, இப்படியெல்லாம் நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தால் உங்கள் வாழ்க்கையும் அதையே தான் காட்டும். சரி, இதுக்கு நான் என்னங்க பண்ணுறது, என் வாழ்க்கையே எனக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது தப்பு. உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு அகேன்ஸ்டாக இல்லை. உங்கள் மைண்டு தான் தப்பான விஷயத்தில் கன்சிஸ்டண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணுது. அதனால் இனிமேல் உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு உள்ளே இருக்கிற இமேஜை மாற்றுங்க. உங்கள் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுங்கள். அதுக்கு 3 விஷயங்கள் பண்ணணும். நம்பர் 1 ரெப்படிஷன், நம்பர் 2 இமோஷன், நம்பர் 3 விஷுவலைசேஷன். புதிய நம்பிக்கைகளை கிரியேட் பண்ணுங்க. நான் கேப்பபிள் அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா உங்கள் இமேஜை மாற்றினா உங்கள் ரிஃப்ளெக்ஷன் மாறியே ஆகணும், வேற வழியே கிடையாது. இந்த மாதிரி ரியல் மைண்ட் செட் ஷிஃப்ட் பண்ணி வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணணும்னா என்ன ஃபாலோ பண்ணுங்க. I'll see you soon.